Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1027 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பள்ளியெல்லாம் ஒன்னா சேர்ந்து பிக் மாம ஒரு வழியா அடிச்சு துவைச்சு அந்த ஒனியஷிமா ஐலாண்ட்ல இருந்தே அவளை பறக்க விட்டுட்டானுங்க. அவ கீழே வில காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏ ஜூயிஸ் ப்ரொமீத்தியஸ் எங்க போனீங்கன்னு கத்துன்னு கத்துவா. ஜூயிஸ நல்லா பொட்டிக்குள்ள போட்டு அடைச்சதுனால ஆத்தா என்னாச்சு உனக்கு இனி அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி உள்ள கடந்து கதறுன்னு கதறுவான். அவனால வெளியில வர முடியல. இத பார்த்து நம்ம யூஸ்டஸ் கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். நல்லா கத்து பயங்கரமா அழு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், இனிமேட்டு அந்த ஓல்டு பேக் இதோட காலின்னு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். லாமும் அதைத்தான் சொல்லுவான். கடல்ல விழுந்துட்டானா இனிமேட்டு கடலே அவளை பாத்துக்கும், நம்மளுக்கு எதுவும் பண்ண தேவையில்லைன்னு. நல்ல வேலை கடல்ல விழுகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து காப்பாத்திருவோம்னு நினைச்சேன். பொத்தாள்னு போய் விழுவா. உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் கூட ப்ரொமீத்தியஸ் எங்க இருக்கீங்க வந்து காப்பாத்துங்கன்னு கத்திட்டே தான் இருப்பா. சரி ஜூயிஸ் அடைச்சாச்சு, ப்ரொமீத்தியஸை விட்டுனாதான் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருமே, அது வந்து காப்பாத்தலான்னு கேட்டா ஆப்வியஸ்லி அது காப்பாத்த வருது. ஆனா அந்த ஜோரோ விடாம விரட்டி கண்ணா பின்னான்னு வெட்டிட்டு இருக்கான். அது எப்படியாச்சும் நான் அம்மாவை காப்பாத்தியே தீர்வேன்னு வெறி கொண்டு போகுது. ஆனா ஜோரோ விடுற மாதிரி இல்ல, ஏப்பூடாம விட்டுவான். லாலாம் ஒரு செகண்ட் பார்த்துட்டு மிரண்டுட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் மாமும் கைடோவும் ஒன்னு சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணாங்களே, அதெல்லாம் சாதாரண அட்டாக்கே இல்ல. மத்தவங்க எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம சோலி முடிஞ்சுன்னு. ஆனா இவன் ஒதாலா நின்று அந்த அட்டாக்க மாசா தடுத்து இருக்கான். இந்த அளவுக்கு ஒரு அட்டாக்க தடுத்து இருந்தானா அவன் பாடியில இருக்க எலும்பெல்லாம் சுக்கலா போயிருக்கணும். எப்படித்தான் இன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அசந்து போயிட்டான். அவங்க கேப் விடாம வெட்டிட்டே இருந்தவன அந்த ப்ரொமீத்தியஸ் கத்திட்டே இருக்கணும் வைங்க. கில்லரும் அந்த கத்திய ஒரு சைடு விடவே இல்லை. கதற அதுங்களை விடாம அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. பிக் மாமும் கொஞ்சமா கடலுக்குள்ள மூழ்கிட்டே தான் போறான். அந்த டைம் லூஃபிய பாத்தீங்கன்னா கைடோ கம்ப்ளீட்டா மட்டைய பண்ணிட்டான். கண்ணு வெள்ளையா ஆயிருச்சு. அப்படின்னா பையன் அன்கான்சியஸ். அந்த டைம் கைடோக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ஆப்பாடா ஒரு வழியா ஆட்டம் போட்டுட்டு இருந்தவனை வச்சு செஞ்சாச்சுன்னு. அப்ப மம்மான்னு ப்ரொமீத்தியஸ் கத்துற சவுண்டு. உடனே கைடோ பார்த்துட்டு ஐயோ இந்த லின்லினோட ஒரே தொல்லை, எல்லாமே உனக்கு நான் தான் பண்ணணுமா, சரி பண்ணி தொலைறேன்னு பைரட் ஹண்டர் ஜோரோ ப்ரொமீத்தியஸ விடுற, அது போய் அவளை காப்பாத்துட்டோன்னு டைரக்டா அவன் ஜோரோவை அட்டாக் பண்ண வருவான். நல்ல வேலை லா நோட் பண்ணிட்டு இருந்ததுனால தப்புன்னு இவன் இருந்த இடத்துக்கு ஜோரோவையும் ஜோரோ இருந்த இடத்துக்கு இவனும் போய் கைடோவோட கழுத்திலேயே ஒரு அடி. அவன் கடுப்பாயி கொய்யால நீ இன்னும் அடங்கலையான்னு சொல்லி லாவ ஒரு அடி அடிச்சு திருக்க விட்டுருவான். இந்த கேப்ல ப்ரொமீத்தியஸும் நெப்போலியனும் அடிச்சு புடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. அதுவும் எப்படி அம்மான்னு கத்திட்டு பிக் மாம காப்பாத்த கடலை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஜோரோ புடிச்சு லாவ திட்டுவான். ஏன்னா இப்ப ப்ரொமீத்தியஸ விட்டுட்டாங்கன்னா அது பிக் மாம காப்பாத்திரும். என்ன பண்றதுன்னு கேட்டா போட்டும் விடு, மிஷன் ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா நம்மள யாரும் சாக கூடாதும்பா. இதுலயே நல்லா தெரியுது லூஃபியோட டீமும் லாவோட டீமும் நல்லா பாண்ட் ஆயிட்டாங்கன்னு. யூஸ்டஸ் கிட்டுமே இப்ப அப்படித்தான் இருக்கான், ஆனா வெளியில காட்ட மாட்டேங்கிறான். அப்ப கைடோக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம், லூஃபியா அடிச்சு மட்டை பண்ணிட்டோன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுவான்னா பாருங்களேன். அப்போ ஜூயிஸ் முக்குன்னு முக்குது, அதால இன்னும் வெளியில வர முடியல. அந்த டைம் யூஸ்டஸ் கிட்ட அவன் கொண்டு வந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் ஒண்ணு சேர்த்துவான். ஆக்சுவலா இவங்களோட பிளான் என்ன, கைடோவையும் பிக் மாமையும் தனித்தனியா பிரிக்கணும், அதுதான். ஆனா ஒரு படி மேல போய் அவளை மேல இருந்து தள்ளிய விட்டுட்டானுங்க. பிளான் ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிருச்சு. ஆனா இப்ப ப்ரொமீத்தியஸ் போயிருக்கிறதுனால எப்படியும் தப்பிச்சு வந்துருவான். நீங்க யாரும் சாக வேண்டாம், அவளை நான் பாத்துக்கிறேன்னு அவ்வளோ இருமையா அள்ளிக்கிட்டு போவான். இங்க இவனெல்லாம் வாய பொழந்துருவானுங்க, என்ன இவ்வளவு கொண்டு வந்திருக்கானான்னு. அங்க பாத்தீங்கன்னா பிக் மாம் ப்ரொமீத்தியஸ் ஹெல்ப் பண்ணுன்னு தண்ணிக்குள்ள கத்திட்டே உள்ள போவாளா. அப்போங்க போதான் ப்ரொமீத்தியஸோட என்ட்ரி. அப்படியே தண்ணிக்குள்ள பிச்சுக்கிட்டு உள்ள போகும். ஆமா எனக்கு ஒண்ணு புரியல, ப்ரொமீத்தியஸ் பிக் மாமால உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேச்சர், அப்படி இருக்கும்போது கடல்ல டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து வேலை செய்யக்கூடாது, அப்புறம் எப்படி இது வேலை செய்யுது? பெரஸ்பெரோக்கும் இதே மாதிரி தானே கேண்டியும் ஒர்க் ஆச்சு. மேபி யூசரை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும் போல, அவங்க யூஸ் பண்ற பவர்ஸை கடல் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி ப்ரொமீத்தியஸ் அப்படியே சல்லுன்னு கடலுக்குள்ள போய் பிக் மாம காப்பாத்தி மேல கொண்டு வந்துருச்சு. வந்த உடனே எவ்வளவு காத்து உள்ள எழுப்பா தெரியுமா, பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு தேவையான தண்ணியை வெளியில துப்புவான். நம்ம பிக் மாம் டேங்கர் லாரிக்கே டஃப் கொடுப்பான்னா பாருங்களேன். சரி எப்படியா அவளை காப்பாத்திட்டாங்க. உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ப்ரொமீத்தியஸையும் அந்த நெப்போலியனையும் பாராட்டி தள்ளுவா. ஹவ் கியூட் சோ ஸ்வீட்னு. சரி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. மூணாவதா ஜூயிஸ்னு ஒன்னு இருந்துச்சு, அது எங்கடா போச்சு, அது ஏன் என்னைய காப்பாத்த வரல அப்படின்னு அங்க கோவத்துல இருப்பா. அதுவும் அம்மான்னு தான் கத்திட்டு இருக்குது. பாவம் பெட்டியில இருந்து அவனால வெளியில வர முடியல. இதுங்களையும் பெட்டியில அடைச்சு வச்சிருந்தா இந்த பஞ்சாயத்து இல்ல. ஆனா பிக் மாம் கடுப்பாயிட்டான். அந்த ஜூயிஸால ஒரு பிரோஜனமும் இல்ல, அது ஒரு வெட்டு ஆவுனா கச்சி மாறிக்குது, இல்லன்னா ஹெல்ப் பண்ண கரெக்டான டைமுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லி திட்டுறதை கேட்கும் போது ப்ரொமீத்தியஸுக்கு அவ்வளவு ஹாப்பி. ஆமா அவன் எப்பவுமே இப்படித்தான், ரொம்ப ஸ்லோ, எதுக்குமே லாய்க்கு இல்ல. இனிமேட் அவன் நம்ம ஃபேமிலிக்கு வேண்டவே வேண்டான உடனே பிக் மாமும் ஆமா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். அப்படி மட்டும் பண்ணிட்டான்னா நேரா அது நம்ம நமி கிட்ட வந்துரும்ல, வந்தா நல்லா இருக்கும். உடனே ப்ரொமீத்தியஸ் ஜூயிஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு. நெப்போலியன் ஆமா
நானும் பண்றேன், எது வேணாலும் பண்றேன்னு சொல்லி மாத்தி மாத்தி ஐஸ் வைப்பாங்க. சூப்பர் சூப்பர்னு அவ பாராட்டி தள்ளுவா. இப்ப ப்ரொமீத்தியஸுக்கு என்ன கடுப்புன்னா, இவனோட பார்ட்னர் தான் ஜூயிஸ். அது பவர்ஃபுல்லா இருந்தாதான் இவனும் இவனோட பவரை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். என்னால ஸ்ட்ராங் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியும், ஆனா அவனால முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க யூஸ்டஸ் கிட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருப்பான். பிக் மாம் வந்தானா இன்னைக்கு அடிச்சு அவன் மண்டைய ஒரே அடியில பொளந்துடணும்னு. அந்த டைம் ப்ரொமீத்தியஸ் நைஸா பிக் மாம் கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேண்டாம், கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்னு வேணும். உடனே அவளும் ஆமா அதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு ப்ரொமீத்தியஸுக்காக அங்க புது பார்ட்னரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவா. எப்படின்னா ஜூயிஸ் இனிமேட்டு இவங்க ஃபேமிலி இல்ல, அதுக்கு பதிலா தான் இப்போ புது பார்ட்னர். இது தெரிஞ்சதுன்னா ஜூயிஸ் எவ்வளவு மன உடைஞ்சு போயிடும். ஐயோ பாவம். ஓகே ப்ரொமீத்தியஸ், அடுத்த சைல்டு எப்படி இருக்குதுன்னு பாத்துருவோமா அப்படின்ட்டு வில்லத்தனமா அதை உருவாக்க ஆரம்பிப்பான். சரி நீ இவ திரும்பி வந்தான்னா அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. லூஃபி வேற அங்க முடியாம முக்கிட்டு இருக்கான். யூஸ்டஸ் கிட்ட இதுக்கப்புறம் பிக் மாம தடுக்கிறானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!